என்ன கேட்கறது இருக்கட்டும் பாரதி. நீங்க எல்லாரும் ஏன் சொல்லிக்காம கிளம்பி இங்க வந்துட்டீங்க? ஃபங்க்ஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்க பண்றீங்கன்னு சொன்னப்போ நான் எவ்வளவு தூரம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க அதை கேட்கறதாவே இல்ல. இப்ப பாருங்க. இல்ல ஆதி, ஆதித்யாவோட பர்த்டேக்கு நாங்க எப்பவுமே இந்த கோவிலுக்கு தான் வருவோம். வருஷா வருஷம் அன்னதானமும் கொடுப்போம். அதான் அங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு இங்கே வந்தோம். பாரதி, எனக்கு அங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியும். எதையும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எல்லாரும் என்னை விட்டு நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படிங்க செலிப்ரேட் பண்ண முடியும்? ஏங்க, நான் ஆதித்யாவோட சேர்ந்து என் பிறந்த நாளை கொண்டாட போறேன்னு உங்ககிட்ட நான் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க வந்துட்டீங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசும் அவனுக்கு கிடையாது. அவன் குழந்தை பாரதி. எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அவன் அதை எப்படி ஏத்துப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன பாரதி, ஏதாவது பதில் பேசுங்க. விடாம பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தா அதோட விளைவெல்லாம் என்னன்னு யோசிக்காம இப்படிதான் தனியா கிளம்பி வந்துருவீங்க. இல்ல ஆதி, அது நான் எதையும் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க இங்க வந்ததும் ஆதித்யா நான் எங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருப்பான்ல, பதில் சொல்லுங்க பாரதி. ஆதித்யா என்ன கண்டிப்பா கேட்டிருப்பான். என்ன பதில் சொன்னீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம இங்க கிளம்பி வந்தீங்க? ஆதி, அங்க உங்களுக்காக தான் அவ்வளோ பெரிய ஏற்பாடு நடக்குது. நிறைய பேர் வருவாங்க. நீங்க ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தீங்க? ஏங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க கேட்டதுக்கே நான் பதில் சொல்றேன். ஆமா பாரதி, நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவங்களெல்லாம் என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். இங்க ஆதித்யாவை எப்படி சமாளிப்பீங்க? என்னால கண்டிப்பா உங்கள மாதிரிலாம் யோசிக்க முடியாதுங்க. அவங்க முக்கியமா இல்ல ஆதித்யா முக்கியமான்னு என்கிட்ட கேட்டா நான் கண்ணை மூடிட்டு ஆதித்யா தான் முக்கியம்னு சொல்லிடுவேன். ஏன்னா அப்பான்றது ரொம்ப பெரிய விஷயம் பாரதி. அப்பா இல்லாத வலி எனக்கு தெரியும். நான் அப்பான்னு கேட்கிறப்போ எங்க அம்மா பதிலே இல்லாம எத்தனை தடவை சமாளிச்சிருக்காங்க. அந்த வலிய நான் ஆதித்யாவுக்கு கொடுக்க மாட்டேன்.